ஒருத்தனுக்கு ஈகோ இருக்கலாமா வேணாமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கணும்னு தான் சொல்லுவேன். பட் ஈகோ எங்க இருக்கணும்னு தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு, நீ ஸ்கூல் படிக்கும் போது ஒழுங்கா படிக்கலன்னோ இல்ல நீ பெரியவனா நல்லா வரமாட்டேன்னு சொல்லியும் கிளாஸ்ல பல தடவை வெளில நிக்க வச்சிருப்பாங்க. பட் உன்னோட ஈகோனால நீ அதே ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா போகிற அளவுக்கு உன்னோட வளர்ச்சி இருந்திருந்தா அந்த பாசிட்டிவ் ஈகோ எப்பவுமே உன்னோட லைஃப்ல முக்கியம்னு தான் நான் சொல்லுவேன். 45 டேஸ் 6 பேக் சேலஞ்சில் இன்னைக்கு 31st டே. மார்னிங் எழுந்து ரெடி ஆகி கிளைண்ட்டை ட்ரெயின் பண்ண போயிட்டேன். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இன்கிரீடியன்ஸை போட்டு ஹேர் ஃப்ரையரை வச்சு ப்ரிப்பேர் பண்ணேன். நல்லா சிக்கன் ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும்னு நினைக்கிறேன். தென் லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ் கூட எக்கு சிக்கன் சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ண நம்ம டைப் 7 ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட்ன்றனால 3 வேரியேஷன்ஸ் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்பல் ஷோல்டர் பிரஸ் 5 செட்ஸ் மேக்ஸிமம் வெயிட் வச்சு பண்ணேன். அடுத்து மிஷின் லேட்டரல் ரைசஸ், அதுலயும் 5 செட்ஸ் மேக்ஸிமம் வெயிட் வச்சு தான் போட்டேன். அப்புறம் கடைசி எக்ஸசைஸ் மிஷின் ரியர் டெல்ட், அதுலயும் மேக்ஸிமம் வெயிட் வச்சு தான் 5 செட்ஸ் பண்ணேன். ஸோ 3D ஷோல்டரை கவர் பண்ற மாதிரி ஒர்க் அவுட்டை பண்ணி என்னோட டேவை முடிச்சிட்டேன். காய்ஸ், ஸ்டே ஸ்ட்ராங்.